இவங்கெல்லாம் எங்கே ஓடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்டஸ்ட் பண்ணுறதுக்காக. ப்ராட்டஸ்ட் மனுஷங்களுக்காகவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஒரு வாயில்லா ஜீவன்களுக்காக. தெலுங்கானால கஞ்சா கச்சி பவுலி அப்படிங்கிற ஒரு 400 ஏக்கர் ஃபாரஸ்ட் லேண்டை அழிக்க போகிறாங்க. இந்த காட்டுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 455 வகையான உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, 200க்கும் மேற்பட்ட வகையான பறவை இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே அழிக்க போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புறம்போக்கு இடம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த இடத்த அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் டெண்டர் விட்டாங்க அப்படின்னா 15,000 கோடி பக்கம் அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த எல்லா மரங்களையும் அழிச்சிட்டு அந்த இடத்துல நாங்கள் ஐடி பார்க் கொண்டு வர போகிறோம், ஐடி பார்க் கொண்டு வந்தோம் அப்படின்னா நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக சண்டே அன்னைக்கு நிறைய புல்டோசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்ட தொடங்கினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் இருந்த பறவைகள் விலங்குகள்லாம் கத்து மூச்சில் அந்த அழுகுரல் இருக்கு பார்த்தீங்களா, அதை கேட்கும் போதுல நமக்கே பாவமா இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கும் போதுல திடீர்னு ஒரு 4 பேர் வந்து நம்ம வீட்டை இடிச்சா நமக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்குமோ அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அவங்களால சொல்ல முடியாது, அவங்களுக்கு பதில் நம்ம தான் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வளர்ச்சி அப்புறம் காசுக்காக நம்ம இந்த மாதிரி மரம் செடி கொடிகள் மலைகள் எல்லாம் அழிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இயற்கை நம்ம மேல ரிவெஞ்ச் எடுக்கும், அன்னைக்கு இங்க ஒரு பயம் இருக்க முடியாது.